லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சி சீசன் 4ல் வெற்றி பெற்ற திவினேஷ் தொடர்பாக அவருடைய தந்தை திவினேஷின் ஞாபகங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார். திவினேஷ் அங்கு நடந்த முதலாவது சுற்றில் போட்டியில் செலக்ட் பண்ணப்பட்டிருந்தான். கடைசியாக மெகா ஆடிஷனுக்கு அழைத்திருந்தார்கள். இவனுக்கு 2 பாட்டு தான் தெரியும். பழைய பாட்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா என்ற கவலை தங்களுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அங்கே எல்லோரும் நல்லாக பாடி அசத்தி கொண்டிருந்தார்கள். மெகா ஆடிஷனுக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தோம். ஆனாலும் சரி, அவனுக்கு தெரிஞ்சதை பாடட்டும். செலக்ட் பண்ணப்பட்டாலும் சந்தோஷம், பண்ணாவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அனிதா இவனை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார். எங்களுக்கு இவன் செலக்ட் ஆனது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இவன் செலக்ட் பண்ணப்பட்டு விட்டானா என்ற ஆச்சரியமும் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே திவினேஷின் பேச்சே மிகவும் பிரபல்யம் பெற்றிருந்தது. சுருதியுடன் பாடக்கூடிய ஆற்றல் இவனுக்கு இருக்கின்றதா என்று தாங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தோம். பலரும் கேட்டுக்கொண்டார்கள், திவினேஷுக்கு சுருதி தெரியுமா, அவன் நன்கு பாடக்கூடிய ஆற்றல் உள்ளவனா என்று அங்கு இருக்கின்றவர்கள் பேசிக்கொண்டார்கள். இவனுக்கு அதெல்லாம் தெரியல, நீ சரியாத்தான் பாடுகிற, நீ எப்போதெல்லாம் பாட நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கிருக்கின்றவர்கள் உற்சாகப்படுத்தினார்கள். இது பாராட்டத்தக்கதே. இவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.